என் பேர் பிரபுங்க. நாமக்கல் மாவட்டம் குமரபாளையம் வட்டம் திருச்செங்கோடு ஆனங்கூர் கிராமத்தில் வசிக்கிறோம். நம்ம அண்ணன் வீட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஒரு 10 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா திடீர்னு புகை வர்ற அலறல் மக்கள் ஒரு வீட்டில் இருக்கிற பெரியவங்க அலறல் சத்தம் கேட்டு தூங்கிட்டு இருந்தவங்க நாங்கள் எந்திரிச்சு வந்து பார்த்தா புகை ஒரே கரும்புகை மூட்டமாக இருந்தது. என்னன்னு பார்த்தா உள்ள பைக் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் அவங்க பெரியவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஈபி லைனை கூட ஆஃப் பண்ணாமல் தண்ணியெல்லாம் ஊற்றி அமைக்க முற்பட்டுருக்காங்க. ஆனால் அவங்களால அமைக்க முடியல. ஏன்னு பார்த்தா நெருப்பு பேட்டரியில் வந்து என்ன தயாரிச்சு எப்படி பேட்டரின்னு தெரில, தண்ணி ஊற்ற பேட்டரி அதிகமாக தான் எரியுதே தவிர அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சி அமைகிற மாதிரி ஒரு இதே வரல. அவர் 1/2 மணி நேரம் நான் பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு அமைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. உள்ளே ஃபுல்லாக கரும்புகையாக, உள்ளுக்கு வீடு ஃபுல்லாகவே கரும்புகையாக, அதாவது 2 நாளைக்கு உள்ளே வசிக்க முடியாது, உள்ளே மூச்சு விட முடியாத அளவுக்கு கரும்புகையாக உள்ளெல்லாம் சூழ்ந்துருச்சு. வெளியே புகையை போகிற அளவுக்கு வழியும் இல்லை. இப்போ அந்த பெரியவங்க நைட்டு அவங்க இருந்திருந்தாங்கன்னா, இப்போ நாங்களாம் இல்லைன்னா ஒரு 2-3 பேர் தான் அமைக்க முடிஞ்சுது. அவர் பையனும் வெளியில் இருக்கார், அவரும் வெளியில் போயிட்டார். இங்கே யாருமே இல்லாத சூழ்நிலையில் பைக்கோட நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்குது. திடீர்னு ஒரு தீ பிடிச்சிருதுன்னா என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு இன்றைக்கி ப்ரிகாஷன் இல்லாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி பைக் வந்து ப்ராப்பராக எம்சிபி போட்டு ப்ராப்பராக பராமரித்து கொடுக்குற அளவுக்கு கம்பெனிக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு பெரிய கட்டுப்பாடை விதிக்கணும்னு நான் கேட்டுக்கிறோம். இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஒரு வீடு இல்லை, நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறையா யூடியூப்லேயே சோசியல் மீடியாவில் நிறையா பார்த்தீங்கன்னா நியூஸில் ஓடிட்டே தான் இருக்குது எல்லாத்துக்கும். ஆனால் மக்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு இதுலையாச்சும் விழிப்புணர்வு ஆகி இந்த 1 லட்ச ரூபாய் நம்ம ஆசைப்பட்டு 1 லட்ச ரூபாய் மீதியாவது பெட்ரோலுக்கு மீதியாவது ஆசைப்பட்டு தான் நம்ம இந்த அளவுக்கு போயிட்டே இருக்கிறோம். இதை மீதி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுல வந்து அது பாதுகாப்பு எப்படி இருக்கணுங்கிறதையும் எல்லா மக்கள் உறுதி செய்து அப்புறமா நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்குங்க. நல்ல கம்பெனியாக கிளைம் பண்ணுறாங்களா, கிளைம் இருக்கா, அதெல்லாம் பார்த்து வாங்குங்க. காசை மட்டுமே நம்பி இருக்க வேண்டாம். வீட்டில் வந்து சார்ஜ் போட்டு வண்டி நிறுத்தி வச்சுருக்காங்க. கரெக்டாக ஒரு 10 மணி அளவில் வந்து பெரியவங்க தான் 2 பேர் அப்பா அம்மா தான் இருக்காங்க. அவங்க இருக்கிற பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஃபயர் ஆயிடுச்சுன்னா வெடிச்சிருச்சு. அப்படி வெடிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புகையாயிடுச்சு. நானும் வெளியில் போயிருந்தால பக்கத்தில் இருந்தவங்க நம்ம தம்பி இவங்க 2-3 பேர் வந்து அமைச்சு வண்டி வெளியே யாருக்கும் உயிருக்கு எந்த ஆபத்தெல்லாம் பார்த்துட்டாங்க. இதே யாரும் இல்லாமல் இருந்ததால் ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும். இல்லை அவங்க தூங்காமல் இருந்தனால பிரச்சனை இல்லாமல் போச்சுங்க. தூங்கி இருந்தாங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டுருக்கும். அவங்களால எந்திரிச்சு வெளியே வந்திருக்க முடியாது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ, தேங்க் யூ. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.